எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கு. இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில 3 முறை அவர் வர இருக்கிறார்கள். நாம வேலைக்கு போய்விட்டா ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டா வீட்டுல இல்லாம இருந்தா நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய இளம் தலைவராக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பா கர்நாடகா, ஹரியானா பகுதியில் தான் இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பத்தி எல்லாம் ஆதாரபூர்வமா எடுத்து வெளியிட்டு இருக்காது. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது. வருமுன் காப்பது நம்ம கடமையாக இருக்கணும். இந்த பெரும் பொறுப்பை கழகத்தின் BLA 2 ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காக்கிற காவலர்களாக கழகத்துடைய பூத் ஏஜென்ட்டுகள் செயல்படணும். எல்லா வாக்குச்சாவடிகளும் வெற்றி பெற பணியாற்ற வேண்டும்.